ரோடோடைய கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த ரோட்ல யாரு வரணும், எதை எப்படி பிளாக் பண்ணணும்னு அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அப்ப 6 கூட்டம் முடியறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்க பார்த்துட்டோம். அந்த இழப்பு எங்களுக்கு நடக்கக்கூடாம இருக்கணும்னு, இன்னும் நடக்கக்கூடாது இருக்குங்கிற தலைவருடைய மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய பாதுகாப்பு நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு தலைவருடைய வருகை பிரச்சாரம்ங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய சப்போர்ட்டோட தான் நாங்க நடத்த முடியும். அவர் வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ண போறாரு? அடுத்த 30 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை, 40 வருஷத்துக்கு நான் சாவர வரைக்கும் அரசியல் சொல்லிட்டு வந்துட்டாரு. மலேசியாவிலே பார்த்திருப்பீங்க. அப்ப எங்களுடைய பர்மிஷன் நாங்க கேட்கிறோம். இப்ப கூட சேலத்துல கேட்டோம். அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க? 5000 பேர் கீழனா நாங்க உடனே கொடுத்துருவோம். 50,000 பேருனா எங்களுக்கு 40 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். 40 நாள் ஆச்சுன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வந்து அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். 40 நாளுக்கு ஒரு கூட்டம் போறதா இருந்தா எலெக்ஷனே முடிஞ்சிடும் எனக்கு. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அப்ப அவங்களோட நோக்கம் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்துங்கிறாங்க. நாங்க உடனே பர்மிஷன் கேட்டோம். ஓகே, நாங்க 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்திக்கிறோம். அதுக்கான இடத்தை நாங்க ரெடி பண்ணிட்டோம். பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்துங்க. இதுதான் நாங்க போலீஸை கேட்டுக்கோம். ஈரோட்ல நாங்க சும்மா குறை சொல்ல போலீஸை. ஈரோட்ல நாங்க பர்மிஷன் எடுத்து நடத்தணும். அங்க இருக்க எஸ்பி உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டான மக்கள் பாதுகாப்பு